Greetings to all 12th board exam students. I am teacher Anita, HOD of Mathematics in CK School of Practical Knowledge, Kadalur. We are very nearer to our board exams. Students preparationலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் நாட்களை நம்ம இன்னும் ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே definitely we will get through the exams and we will come out with flying colors. Here I am here to share some important points about mathematics preparation. இந்த preparation பண்ணுறதுக்கு மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தட் I am going to share with you. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஒன் பாசிட்டிவ் திங் என்ன அப்படின்னா we are having the question pattern. கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு ஈஸியாக தெரியும், நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் 12th மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 சூஸு, தென் அவுட் ஆஃப் 10 we have to attend 7 2 marks. அதில் 7 2 marksல 6 questions plus 1 sum, it is a compulsory sum. கொஸ்டின் நம்பர் 30 அது நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு. தென் 3 மார்க்கு அதே மாதிரி தான். அவுட் ஆஃப் 10 we have to attend 7 6 plus 1 கம்பல்சரி கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 40 நமக்கு கம்பல்சரியில் இருக்கும். 5 மார்க் எய்தர் ஆர் டைப்பில் கேட்பாங்க, அது வந்து 7 sums we have to attend. So out of 90 we have to attend the question paper for mathematics. So நம்ம இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கிறதுனால நம்ம பேட்டர்ன் வைஸ் we will go through the problems. எது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 20 சூஸ் நியர்லி 8 to 10 ஆர் 10 to 12 வந்து புக் பேக் சைடில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம மிட் டேர்ம் டெஸ்ட், ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. நமக்கு புக் பேக் சைட் கொஸ்டின்னா ஃபஸ்ட்டு வால்யூமை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் 130 சம்ஸ் ஆர் தேர் அண்ட் செகண்ட் வால்யூமில் 120. ஸோ டுகெதராக நமக்கு 250 ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் சூஸை பொறுத்த வரைக்கும். இந்த 250 சம்ஸை நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி ஈஸி டு கெட் த மார்க்ஸ். தட் இஸ் 10 to 12 மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூஸை அட்டன் பண்ணிடலாம். மீதி சூஸ், கிரியேட்டிவ் சூஸ் அப்படின்னு பார்த்தாலும் அது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை அந்த கான்செப்டை புரிஞ்சு போட்டு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு சாப்டர்ஸ் எக்ஸசைஸ்க்கும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட், ஆல் த ஃபார்முலாஸ், ரிமார்க்ஸ், நோட்ஸ் அப்படிலாம் இருக்கிறது, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்வரி பாயிண்ட் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அப்போனா மட்டும்தான் நம்ம அந்த கிரியேட்டிவ் சம்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் about the choose 20 choose. Next come to 2 mark and 3 mark. இப்போ நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க, 3 மார்க் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்லாம் வந்து கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ 2 மார்க் 3 மார்க் சாப்டர் வைஸ் we will see என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் இயர் இந்த நியூ சிலபஸ், அதனால என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 2 மார்க் 3 மார்க்கில் 1 sum இட் இஸ் கம்பல்சரி. நம்ம இப்போ கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ அட்டன் பண்ணிருக்கும் போதே நமக்கு தெரியும் கம்பல்சரி சம் 99% வந்து அது க்ரியேட்டிவாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த க்ரியேட்டிவ் சம்முமே ஈஸியான சம்மாக தான் இருக்குது. இது வரைக்கும் போட்ட சம்ஸில் போடக்கூடிய சம் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய சம்ஸாக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் உங்களுக்கு வந்து அட்ஜாயிண்ட், ரேங்க், இன்வர்ஸ் இந்த 3 டாபிக்ஸில் 2 மார்க் 3 மார்க் எய்தர் இன் 5 மார்க்கில் கேட்டாலும் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சு என்ன மாடல் சம்ஸ் வந்தாலும் வெதர் இட் இஸ் 2x2 ஆர் 3x3 கேட்டிருந்தாலும் நமக்கு அட்ஜாயிண்ட், இன்வர்ஸ், ரேங்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு அட்டெண்ட் த சம்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ப்ரீவியஸ் சிலபஸ் ஓல்டு சிலபஸ்லேயே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுவே இப்பயும் நமக்கு இருக்குது. யூஸிங் ஃபார்முலா வச்சு இன்னும் ஈஸியாக அது கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நியூ சிலபஸில். ஸோ தட் சம் வி வில் எக்ஸ்பெக்ட் யூஸிங் ஃபார்முலா, தட் இஸ் ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், போலார் ஃபார்ம், டிமாவிஸ் தியரம் பேஸ் பண்ணி வர சம், இந்த மாடல் சம்ஸ்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் வி வில் எக்ஸ்பெக்ட். தென் கம் டு த சாப்டர் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் இக்குவேஷன், தென் கியூபிக் இக்குவேஷன் யூஸிங் வியட்டாஸ் ஃபார்முலா, தென் ஏபிஜிபி ப்ராப்ளம்ஸ். இப்போ நமக்கு கோட்டையில் கூட கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள் 19 3.19லேருந்து 3.22 அந்த மாடல் சம்ஸ் ஏபிஜிபி பேஸ் பண்ணி வர சம்ஸ் வந்து 2-3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் ஆர் தர். தென் டெக்கார்ட்ஸ் ரூல் based problems that we can prepare.
Next, chapter number 4, inverse trigonometric functions la finding the principal value. அது ஈஸியா அட்டெண்ட் பண்ணக்கூடிய சம். Period, amplitude, then find the value of, இப்போ ஈஸியா வந்து அந்த sin inverse of sin of 3 pi by 4 இல்ல cos inverse of cos of pi by 4, tan inverse of tan of, இந்த மாடல் சம்ஸ் என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் நமக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா within 1 or 2 steps we can get 3 marks. அது ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம் 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும். தென் கம் டு த 5th சாப்டர், 2 dimension analytical geometry. இதில் ஃபைண்டிங் ரேடியஸ் அண்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். தென் எக்ஸசைஸ் 5.3ல டைப்ஸ் ஆஃப் கோனிக். இப்போ ஒரு கோனிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு தட் இஸ் வாட் டைப், எதர் இட் இஸ் அ பேரபோலா ஆர் எலிப்ஸ் ஆர் ஹைப்பர்போலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா easily we can identify what type of conic it is. Then finding equation of the tangent and normal for the conic. அந்த formulas ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம படிச்சு எழுதி பார்த்திருந்தோம் அப்படின்னா that type of problem we can attend. Next, come to the chapter number 6, application of vector algebra. Vector algebra நம்ம லாஸ்ட் இயர் 11th சிலபஸ்லேயே படிச்சது தான். டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்டோட பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா then it is easy to attend here. vector triple product, then scalar triple product, box product எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ். then formulas பார்த்தீங்கன்னா finding the distance between the skew lines, distance between the parallel lines, angle between the plane and the line, angle between two planes, அந்த மாடல் சம்ஸ். then application oriented பார்த்தோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட்லையும் கிராஸ் ப்ராடக்ட்லையும் finding the work done and finding torque or moment and the related problems, that formulas that we have to learn. Then chapter number 7, application of differential calculus. It is a very important topic in 12th syllabus, full of concept oriented. This concept we have to thorough either to attend 2 mark or 3 mark or 5 mark. The concept புரிஞ்சி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா எந்த மார்க்கில் கொஸ்டின்ஸ் வந்திருந்தாலும் ஈஸிலி we can attend. அதில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஹியர் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், ஜென்ரல் ஈக்குவேஷன், டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் we have to find. தென் ரோல்ஸ் தியரம், லெக்ரான்ஜிஸ் தியரம், மெக்லாரின் சீரீஸ், டெய்லர் சீரீஸ், அது ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒரு பார்ட்டு. தென் செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோனோடோனிசிட்டி. இந்த மோனோடோனிசிட்டி, லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம், கான்கேவிட்டி, இந்த செகண்ட் ஹாஃப் பார்ட்டில் இதில் எது என்ன அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தட் ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0, எதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0, ஹவு டு ஃபைண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அந்த டாபிக்ஸ் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக 2-3 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸசைஸ் 7.9ல அசிம்டோட்ஸ், ஃபைண்ட் அசிம்டோட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன், அது கிவன் ஃபங்க்ஷன், அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். தென் கம் டு த சாப்டர் நம்பர் 8, differentials and partial derivatives la. இதில் மெயின் டாபிக் லீனியர் அப்ராக்சிமேஷன் அண்ட் ஃபைண்டிங் த டிஃபரன்ஷியல்ஸ், ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ். தென் கம் டு த 5th எக்ஸசைஸ், யூசிங் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி லீனியர் அப்ராக்சிமேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல். அதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. அது 8.5 ஃபுல்லுமே நமக்கு 2-3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா தட் எக்ஸசைஸ் ஃபுல்லி வி கேன் அட்டன், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அது. தென் கம் டு 9th சாப்டர், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். application of integration la integration simple sums, odd function, even function identify பண்ணிட்டு நம்ம integral பண்றது. இது quarterly ஆகட்டும் half yearly ல revision test ல கேட்ட sums, exercise 9.3, then example sums. அதுல odd function, even function கண்டுபிடிச்சி போடுற integration, it is very repeated one now. Then second part எடுத்துட்டோம்னா அதுலயே வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா, யூசிங் ஃபார்முலாஸ், பெர்னாலிஸ் ஃபார்முலா, ரிடக்ஷன் ஃபார்முலா, காமா இன்டெக்ரல், அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் 2 மார்க் 3 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் கம் டு த லாஸ்ட் எக்ஸசைஸ், வால்யூம் this time compared to the old syllabus, this time very simple, it is direct problem, all the problems are directly it is given, limits is given, எல்லாமே கொடுத்துட்டு நம்மள வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றாங்க யூசிங் இன்டகிரேஷன். அது வந்து 3 மார்க்ல கேட்கறதுக்கான மோர் சான்சஸ் ஆர் தேர். ஸோ வால்யூம் ஃபார்முலா ரிவால்வ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸா இல்லை ரிவால்வ் அபவுட் ஒய் ஆக்சிஸா அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும், we can attend easily that volume problems. Then come to the chapter number 10, ordinary differential equation. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபைண்டிங் ஆர்டர் அண்ட் டிகிரி. அது வந்து நம்மளுடைய 1 மார்க்ல கேட்கலாம், இல்லைனா 2 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர்டர் அண்ட் டிகிரி. தென்
Formation of differential equation. General equation it will be given, we have to form differential equation, exercise 10.2. Then come to exercise 10.4, all the prove that, show that sum, adile irukra sums prepare panninale that easily we can score the marks. Next come to the chapter number 11, probability distribution. Probability distribution la first rendu exercise lime 2 mark 3 mark chances are there. Then fourth and fifth la finding mean and variance. Fifth exercise compared to இந்த சாப்டருமே ஓல்டு சிலபஸை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஆனால் நியூ சிலபஸில் கம்பேர்ட் டு த ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் இதுலேயுமே நமக்கு ஈஸியான டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஹவு டு ஃபைண்ட் பி அண்ட் கியூ, ஈஸிலி வி கேன் ரைட் தட் ஃபங்க்ஷன். எதில் மீன் அண்ட் வேரியன்ஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ், அந்த டாபிக் ஃபார்முலாஸ் படிச்சிருக்கணும். Then come to the 12th chapter, discrete mathematics. Discrete mathematics பொறுத்த வரைக்கும் ஈஸியான சாப்டர். ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளில் யூசிங் டேபிள் ஆர் வித்தவுட் யூசிங் டேபிள் எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டெஃபினட் ஒன் சம் we will expect in this. Then அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பூலியன் மேட்ரிசஸ், whether the function is a binary function or not we have to check. இதில் 2 theorems also we can expect. Every element has identity element is unique, then inverse element is unique. அந்த மாதிரி தியரம்ஸ், சிம்பிள் தியரம்ஸ் 3 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்த நம்ம 2-3 மார்க்ஸ் இன் ஆல் த 12 சாப்டர்ஸ். நான் இப்போ சொன்ன டாபிக்ஸ், இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் ஏற்கனவே உங்கள் டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டாபிக்ஸை நம்ம மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே ஈஸியாக 7 சம்ஸ் we can attend. மெயினாக கான்செப்ட் புரிஞ்சு போட்டோம் அப்படின்னா that creative sums easily we can attend. Then come to the 5 mark problem. 5 mark problem, either or problem. Here 14 sums, 7 sums we have to attend. So நமக்கு இருக்கிறதே டோட்டலாக 12 chapters. 12 chaptersலேருந்து டெஃபினட்டாக ஒரு each chapter 1 sum it will be. Remaining 2 sums தான் எந்த சாப்டர் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கோ அந்த சாப்டர்லேருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 more problems. தென் கண்டிப்பாக ஒரு சாப்டர்லேருந்து ஒரு சம் டெஃபினட்டாக அது வர்றதுக்கு நமக்கு இந்த பேட்டர்னில் கிளியராக இருக்குது நமக்கு. அதில் இம்பார்ட்டண்ட் இல்லை வெரி எக்ஸ்பெக்டிங் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் ப்ரீவியஸ் சிலபஸில் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா the சேம் மாடல் ப்ராப்ளம்ஸ் இன் நியூ சிலபஸ் ஆல்சோ இஸ் தர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நமக்கு இப்போ ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி ஃபஸ்ட் டிவிஷன்லேயுமே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் காஸ் ஜோர்டான், யூசிங் காஸ் ஜோர்டான் ஃபைண்டிங் இன்வர்ஸ் வந்து 2-3 மார்க்ஸில் கேட்கறதுக்கலாம். இப்போ 2x2 இருந்துச்சுன்னா அது 2-3 மார்க்ஸில் கேட்கலாம். அதுவே வந்து 3x3 இருந்துச்சுன்னா அது 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா எய்தர் இன் 2, 3 or 5 mark we can attend the sums easily. Then matrix inversion method, the same way test the consistency by what method they are asking. அந்த மெத்தடை மட்டும் பார்த்துக்கோங்க. அது காஷியன் எலிமினேஷனா, ரேங்க் மெத்தடா, இல்லை கிராமர்ஸ் ரூல் மெத்தடா, என்ன மெத்தட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ யூ ஹாவ் டு யூஸ் தட் ஒன். சப்போஸ் மெத்தட் யூஸ் பண்ணாமல் சால்வ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா யூ கேன் யூஸ் எனி மெத்தட் ஃபார் சால்விங் திஸ் ஈக்குவேஷன். தென் அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சம்ஸ் வந்து யூஸிங் லேம்டா மியூ கே சம் வச்சு வர சம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 5 மார்க்கில். ரிப்பீட்டட் கொஸ்டின் அது லாஸ்ட் இயர். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் exercise 2.6, 2.7ல 2 problems are there. 5 mark question, that is imaginary part of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் ஆர்கியூமெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ப்ரூவ் தட் ஷோ தட்டாக தான் இருக்கும் அந்த சம். the 2 in new syllabus very simple, prove that show thatல இருக்கிறதுனால ஈஸியாக இந்த ஆன்சர் நம்ம கொண்டுட்டு வரதுக்கான சான்சஸ் ஈஸி நமக்கு. Then find the value of zq plus 8i is equal to 0 இல்லை zq plus 27 is equal to 0. அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற சம்ஸ் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இதில் ஒரு தியரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தட் இஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். கான்ஜுகேட் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ், அந்த ப்ரூவ் தட் அந்த தியரம் ப்ரூஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3ல மெயினாக வந்து எக்ஸசைஸ் 3.5ல fifth sumல first subdivision and example 3.28ல solve the equation. அந்த ரெண்டு சம்மே ஒரே மாடல் சம் தான், அது 5 மார்க் வரதுக்கான சான்சஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4ல partly factored polynomials, அது ஒரு 3 சம்ஸ் இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் சம் கொஸ்டின் இட் இஸ் ராங் இன் த நியூ புக், அது உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
Then exercise 3.3 la fifth sum. So in the model sums வந்து we can expect in third chapter. Then come to the fourth chapter. Fourth chapter பொறுத்த வரைக்கும் 5 mark அப்படின்னா அது வந்து last exercise தான். Exercise 4.5 ல nearly 10 problems are there using tan inverse of x minus tan inverse of y. அது வச்சு sums formulas வச்சு நமக்கு sums இருக்கு. அந்த formulas base தெரிஞ்சிச்சு அப்படினாலே that 10 sums easily we can attempt and we can score full 5 mark in that. Then chapter number 5. Chapter number 5 ல analytical geometry la 5.2 la equation it will be given, conic equation it will be given. We have to identify parabola, ellipse, hyperbola kandupidichittu then tabular column sum. That one expected question. Then come to exercise 5.5 la full of application sums, both exercise example, each and every sum you have to prepare. adula main diagram correct ah potutom appadina then it is easy to solve the problem. அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் தட் 4 சம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். உங்கள் டீச்சர்ஸ் ரிப்பீட்டடாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, தென் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, தட் 4 சம்ஸ். தென் ஆல்டிடியூட் சம், altitude, then cosine formula, projection formula, sine formula, example sums எல்லாமே வந்து 5 மார்க்ல கேட்கக்கூடிய சம். then come to exercise 6.5 ல பாத்தீங்கன்னா 2 sums will be அதுல வந்து show that the given lines are intersecting and find the point of intersection ட்டு ஒரு சம் இருக்கும். அந்த மாடல் சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதோட பாத்தீங்கன்னா exercise 6.7 very important exercise in vector algebra, that is finding the equation of the plane using parametric form, non-parametric form, Cartesian equation. இந்த மாடல் ஃபார்முலாஸ் 3 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ணணும். வெதர் இட் இஸ் கிவன் 1.2 வெக்டார் ஆர் 2 பாயிண்ட்ஸ் 1 வெக்டார் ஆர் 3 பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு அந்த கொஸ்டின் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக போட்டு அதுலேருந்து 5 மார்க் வாங்கிடலாம். இது வந்து 6th சாப்டர். தென் கம் டு த 7th சாப்டர். 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 7.1 full of application sums, both example exercise using that rate of change of அந்த மாடல்ஸ். அதோட எக்ஸசைஸ் 7.8 again application problems using maximum minima. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.9 sketch the graph. sketch the graphல நமக்கு சப்டிவிஷன்ஸ் 8 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த 8 சப்டிவிஷன்ஸோட மீனிங் புரிஞ்சு அதை எப்படி அந்த ஒரு சப்டிவிஷனும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்மேட்லாம் உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கிராஃபை அட் த எண்ட் ஆஃப் த ஆன்சர் யூ ஹேவ் டு ட்ரா த கிராஃப், sketch the graph. So easily we can get 5 mark in this sketch the graph. Then come to the 8th chapter. 8th chapterல partial differentiation la very important topic it is Euler's theorem. Exercise 8.7 la Euler's theorem base பண்ணி வரக்கூடிய some very important 5 mark that we can expect. In the partial derivatives பொறுத்த வரைக்கும் how to find என்ன function கொடுத்திருந்தாலும் நமக்கு dou f by dou x, dou f by dou y, dou f by dou z எப்படி கண்டுபிடிக்கிறது, செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா prove that show that சம்லாம் ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம் இதில். Then 9th chapter area sum, that is exercise 9.8 full of application finding area using integration. both exercise and example எல்லா சமையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டயக்ராம் வரைஞ்சி அந்த ஷேடட் போர்ஷன் எங்கே இருக்குது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எய்தர் பை யூசிங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் பை யூசிங் ஒய் ஆக்சிஸ் அந்த ஃபார்முலாவை படிங்க. படிச்சுட்டு அந்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் வந்து மெயினாக வந்து எக்ஸாம்பிள் 9.56, 9.57, 9.60 இந்த 3 எக்ஸாம்பிள் சம்ஸை தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வால்யூம் வந்து நான் முதல்ல சொன்னேன், அது 2-3 மார்க்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. டைரக்ட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். அது 5 மார்க்குக்கான சம். தென் சாப்டர் நம்பர் 10ல் இதில் நிறைய பசங்களுக்கு அதை டவுட் இருக்கும். ஹவு டு ஃபைண்ட், ஹவு டு ஐடென்டிஃபை பை விச் மெத்தட் தட் வி ஹவ் டு டூ, வெதர் பை யூசிங் வேரியபிள் செப்பரபிள் ஆர் ஹோமோஜீனியஸ் ஆர் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது 3 எக்ஸசைஸ்க்குமே டவுட் இருக்கும். எக்ஸசைஸ் 10.5, 10.6 அண்ட் 10.7 அது 3மே 5 மார்க் எக்ஸசைஸ் தான். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் சால்வ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை, ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு கோ வித் லீனியர். ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் வந்து லீனியரா இல்லையா அப்படின்னு மட்டும் செக் பண்ணுங்கள். எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் 1, நோ அதர் எக்ஸ் டேர்ம்ஸ் ஆர் ஒய் டேர்ம்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி தட் இஸ் த லீனியர்.
அது லீனியர் இல்லை அப்படின்னா மட்டும்தான் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் நம்ம முதல்ல படிச்சது தான், யூலர்ஸ் தியரத்திலே நம்ம படிச்சிருக்கோம். ஹோமோஜீனியஸ் how to check dy by dx alone should be in one side, remaining the function should be in another one side, degree of the numerator and degree of the denominator should be equal. அப்படி இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், புட் y is equal to vx மெத்தட்ல போகலாம். அதுவும் இல்லை அப்படின்னா தான் அது வேரியபிள் செப்பரபிள். ஸோ ஒரு சம் இருக்கு அப்படின்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் we have to go for லீனியர். அது லீனியரா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அது இல்லை அப்படின்னா அது ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா தான் அது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல போகணும். ஸோ இன் திஸ் வே, ரிவர்ஸ் வேல தான் நம்ம அதை செக் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு கெட். அதில் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான் இது. எக்ஸசைஸ் 10.8 all the example sums, exercise sums ஃபுல்லாக தரவு பண்ணோம் அப்படின்னா definitely one sum we can attend in this. அதில் மெயினாக அந்த ஃபர்ஸ்ட் 3 steps உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. dA by dt is proportional to a, dA by dt is equal to ka, a is equal to c power kt. அந்த மாடல், அந்த ஸ்டெப்ஸ் டெஃபினட்டாக அந்த ஸ்டெப்ஸ் இருக்கணும். மெயினாக ஈஸியாக அதுக்கு 1 mark we can get out of 5. then நியூட்டன்ஸ் law of cooling பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது. ஸோ all the application sums in exercise 10.8ல தரவு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 11 and 12 ஆல்ரெடி ஐ செட் வெரி சிம்பிள் சாப்டர்ஸ் 11 and 12. 11th பொறுத்த வரைக்கும் நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் 5 mark சம்ஸு. எக்ஸசைஸ் 11.5ல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நமக்கு 5 mark ப்ராப்ளம்ஸ் ஆர் தர். தென் எக்ஸசைஸ் 11.3ல ஃபைண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேஸ் 1 2 3 அப்படின்னு போட்டிருப்போம். அது 5 markல கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் தர். நெக்ஸ்ட் லாஸ்ட் சாப்டர் நம்பர் 12. அதில் வந்து எக்ஸசைஸ் 12.1 அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். அதில் வந்து கன்ஃபார்மாக ஒரு 5 mark வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தர். அதில் வந்து டேபிள் யூஸ் பண்ணி 2 சம் போட்டிருப்போம். எக்ஸாம்பிள் 12.9 அண்ட் 12.10 2 டேபிள் சம்ஸுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். டேபிள் போட்டுட்டு அதுக்கு கீழே what all the properties, அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருப்போம். அந்த 2 டேபிள் சம்மையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது 5 mark பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டிங் கொஸ்டின். ஃபார் ப்ளூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கோரிங் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண மிட் டேர்ம் டெஸ்ட், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை திரும்ப 2-3 தடவை அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லா சம்ஸும் அதில் இருக்கிறது தெரியணும் நமக்கு. அது இல்லாமல் இப்போ பிடிஏலேருந்து நமக்கு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிடிஏ கொஸ்டின் பேங்க் சொல்யூஷன் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேக் சைடில் 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் தேர். அந்த 6 மாடல் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யுவர் எக்ஸாம். தென் 1 mark ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் ப்ரூவ் தட், ஷோ தட் சம், எந்த சம் வந்தாலும் அட்டன் பண்ணணும் அப்படின்றது அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இந்த மாடலில் நம்ம ரிவிஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக 40 to 45 அந்த ரேஞ்ச் மார்க் எடுக்கிறது நமக்கு ஈஸி. நெக்ஸ்ட் கம் டு த centum ஹோல்டர்ஸ். centum ஹோல்டர்ஸ் டு கெட் centum இன் ஈஸி வேனா மெயினாக நமக்கு வந்து ட்ராபேக் எதில் இருக்குது அப்படின்னா 1 markல தான். பிகாஸ் 2, 3, 5 mark வந்து நம்ம யூஸ்வலாக எல்லாருமே நம்ம அட்டென்ட் பண்ணிவிடுவோம். ட்ராபேக் வந்து அந்த 1 markல 1 or 2 சம்ஸ் போகுது அப்படின்றது தான் அந்த 2 கிரியேட்டட் சம்ஸ். அப்படி அதுக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்னது தான் டெஃபினேஷன்ஸ், தியரம்ஸ், ரிமார்க்ஸ், நோட்டு அப்படின்னு எங்கெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் சாப்டர்ஸில் போட்டிருக்காங்களோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வருது. இல்லை சம்ஸ், ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், சின்ன சின்ன சம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி சம்ஸ் எதையுமே விட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி we can get through that 20 marks can choose. Then 3 hours we are having for exam, for public exam. 3 மணி நேரம்ன்றது ஈஸியாக முடிக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான். நமக்கு 90 mark 3 hours வந்து நமக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணக்கூடியது தான். அது வந்து மேக்ஸிமம் 2 hours centum ஹோல்டர்ஸ்னால் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வித்தின் 1.5 to 2 hours முடிக்கிறதுக்கான சான்சஸ். அந்த 2 hours முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக அந்த கிரியேட்டிவ் சம்ஸை கரெக்டாக போட்டு கரெக்டாக வந்திருக்கா போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ரிமைனிங் டைமை யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாப்டர் வி வில் எக்ஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, தென் 5 and 10 இந்த மாதிரி சாப்டர்ஸில் நம்ம கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வருது அப்படின்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சு நம்ம அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். தென் அட் த எண்ட் ஆஃப் த சாப்டர் சம்மரி பார்ட் இஸ் தேர் இன் ஈச் அண்ட் எவரி சாப்டர். அந்த சம்மரி பார்ட்டை ஃபுல்லாக தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்னா நம்ம முன்னாடி படித்த அதே ஃபார்முலாஸ் தான் அதை ரீகால் பண்ணியிருப்பாங்க. அந்த சம்மரி பார்ட்டை தரவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்தும் நம்ம 1 mark ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ நம்மளுடைய நியூ சிலபஸில் 90 மார்க்ஸில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் மார்க் லூஸ் பண்ணுறதுக்கும். இப்போ மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்டர் இட் இஸ் ஈஸி, பட் அதில் தான் நம்ம மைனஸ் ப்ளஸ் விட்டுட்டு அதில் தான் நம்ம மார்க்கை வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆல்சோ இருந்தார். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி ப்ரிப்ரேஷனில் இருங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ட்ரை டு கெட் centum in mathematics. All the best.